ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1ல் தேர்ட் சம் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? இதில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராடக்ட் அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2. ரெண்டு அடுத்தடுத்து இருக்க பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது அது வந்து 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சம் ரொம்ப ஈஸி தான், பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து n-1 ஏன்னா அடுத்தடுத்து நம்பர் எடுத்து சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ n-1 n வந்து 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு எடுத்துருக்கோம். சரி, அப்போ அதுக்கு ப்ராடக்ட் என்னது, மல்டிப்ளைடு என்னது, அப்போ n × n-1. ஓகேவா? அந்த n × n-1 உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது n² - n கரெக்டாக போட்டுட்டோம். நம்மளுக்கு என்ன தெரியும், எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும், ஒன்றில் 2q இருக்கும், இல்லை 2q + 1 இருக்கும். கரெக்டாக பாசிட்டிவ் இன்டிஜர்னால இந்த ஃபார்மில் தான் இருக்கணும். அப்போ நம்ம ஏம் என்னது, அந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்மில் கொண்டு வரணும். ஓகேவா? ஃபார் த சேம் இன்டிஜர் q, அது q வந்து இன்டிஜராக இருக்கும்போது இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸ் n வந்து 2qன்னு எடுத்துருக்கோம். 2q + 1 ரெண்டுமே இருந்துச்சுல. ஃபஸ்ட்டு n வந்து 2qன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது n² - n வந்து 2q² - 2q. அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 4q² - 2q இருக்கா. இதில் வந்து காமனாக 2q இருக்குது. அப்போ 2q வெளியே எடுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த q-வை வந்து திருப்பி உள்ளே எடுக்கிறோம். 2-வை மட்டும் வெளியே வச்சுட்டு q-வை வந்து உள்ளே எடுக்கும்போது இவ்வளோத்தையும் சேர்த்து 6 எடுத்துக்கலாமா? 2 வந்திருக்கா. r வந்து q × 2q - 1. ஓகேவா? ஹென்ஸ் இது வந்து டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர். 2r வந்து டிவிசிபிள் பை 2 தான். கரெக்டாக? அதனால் ஓகே, முடிஞ்சு. அடுத்து கேஸ் 2 வாங்க. கேஸ் 2 வந்து when n = 2q + 1. அது வந்து செகண்ட் இது. நம்ம வந்து ரெண்டு இது எடுத்துருந்தோம். கரெக்டாக? 2q + 1. இப்போ 2q + 1 எடுக்கிறோம். அதே மாதிரி தான் n² - n வந்து என்னது, 2q + 1 the whole square - 2q + 1. இதை வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு -2q - 1. ஓகேவா? போட்டிருக்கோமா? அதை மாதிரி 2q² என்னது, 4q² + 1 + 2 2s are 4. 4q - 2q - 1. -1 கேன்சல் பண்ணுங்கள். இதை மைனஸ் பண்ணும்போது 4q², அப்புறம் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி 4 - 2 வந்து 2². அது தப்பாக போட்டிருந்தேன், கவனிச்சுக்கோங்க. 2q. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்து 2q-வை காமனாக வெளியே எடுக்கலாமா? 2q-வை காமனாக வெளியே எடுத்தோன்னா 2q + 1 இவ்வளோத்தையும் சேர்த்து 6ன்னு எடுத்துக்கலாமா? 6 வந்து நம்ம மொத்தமாக இதில் எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போது இந்த n² - 1 டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ நம்ம கொஸ்டின் உள்ளதை ப்ரூவ் பண்ணிட்டோம்ல.